Hi, Emper Sai. Hi, I'm Srishti. We are mentors of Arrahmaan. Arrahmaan is an easygoing and very friendly boy. We have a very smooth journey with him. So he grabs all the topics and concepts that we taught him very quickly, and we wish him all the very best for his future. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரஹ்மான் வந்து ரொம்ப கெட்டிக்காரன் பையன். ரொம்ப இந்த டாபிக்லாம் ஈஸியாக புரிஞ்சுப்பான். அதுக்கப்புறமா என்னுடைய மெமரிஸ் அவங்ககிட்ட மோஸ்ட்டாக என்னன்னாக்கா, நாங்கள் எப்போவுமே கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமா இந்த கேம்பஸ் ஒரு சுற்றுவோம், அப்படியே பின்னாடி பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு. ஸோ those were all good times. Over and above that, he is actually a very, very bright student. He has a very bright future. All the best, Rahman. Thank you. Hi, hello everyone. என் பேர் Arrahmaan. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சென்னை ஸ்கூல் சோழபுரம். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் அந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் கேட்கட்டுமா? பொதுவாகவே நம்ம செல், பாக்டீரியா, பிளாஸ்மிட் இதெல்லாம் வச்சு இன்ஜினியரிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். அதுதான் குளோனிங், த இன்ஜினியரிங் ஆஃப் செல். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். குளோன் அப்படின்னா இப்போ ஒரு ஆர்கானிசம் இருக்கு, அந்த ஆர்கானிசம் மாதிரியே இன்னொரு ஆர்கானிசம் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் குளோன். இந்த வெப்பர் அப்படின்றவர் குளோன் அப்படின்ற வார்த்தையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இப்போ குளோன் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். குளோனிங் அப்படின்னா இந்த குளோனை கொண்டு வர ப்ராசஸ்க்கு பேர் தான் குளோனிங். நம்ம ஜீன் குளோனிங்குள்ள போகிறதுக்கு முன்னாடி செல், பிளாஸ்மிட், பாக்டீரியா இதெல்லாம் பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து செல். ஆல் லிவிங் திங்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல். எல்லா உயிரினமும் செல்லால் ஆனது. செல் தான் பேசிக் ஸ்ட்ரக்சராகவும் ஃபங்க்ஷனல் யூனிட்டாகவும் இருக்குது. ராபர்ட் ஹுக் அப்படின்றவர் 1665ல் ஒரு மரத்தோட பார்க், அந்த பார்க்ல இருந்து ஒரு லேயர் எடுத்துட்டு போய் மைக்ரோஸ்கோப்ல வைக்கிறாரு. அப்ப அந்த மைக்ரோஸ்கோபிக் வியூ இப்படி இருந்தது. இல்ல சின்ன சின்னதா பாக்ஸா இருக்கிறதுக்கு செல் அப்படின்னு பேர் கொடுத்தாரு. இப்பதான் முதல்ல செல் அப்படின்ற வார்த்தை வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. செல்லுல நிறைய டைப் ஆஃப் செல் இருக்கு. ரெட் பிளட் செல், பாக்டீரியா செல், நர்வ் செல் அப்படின்னு நிறைய டைப் ஆஃப் செல் இருக்கு. ஆனா அதை ரெண்டு அடிப்படையா தான் பிரிப்பாங்க. ஒன்னு வந்து ப்ரோகாரியோட்டிக் செல், இன்னொன்று வந்து யூகாரியோட்டிக் செல். எண்ணிக்கை அடிப்படையில் ஆர்கானிசமை 2 டைப்ஸாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து யூனிசெல்லுலர், இன்னொன்று வந்து மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம். யூனிசெல்லுலருக்கு எக்ஸாம்பிள் வந்து பாக்டீரியா, மல்டிசெல்லுலருக்கு எக்ஸாம்பிள் வந்து பிளான்ட், அனிமல், ஹியூமன் பீயிங் எல்லாருமே ஒரு மல்டிசெல்லுலர் எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ப்ரோகாரியோட்டிக் செல் அண்ட் யூகாரியோட்டிக் செல். ப்ரோகாரியோட்டிக் செல், யூகாரியோட்டிக் செல் ரெண்டையுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது வந்து 2 எலிமெண்ட். என்ன அப்படின்னா ப்ரோகாரியோட்டிக் செல்ல வந்து நியூக்ளியர் மெம்பரன் வந்து இருக்காது. யூகாரியோட்டிக் செல்ல வந்து நியூக்ளியர் மெம்பரன் வந்து இருக்கும். நம்ம ப்ரோகாரியோட்டிக் செல்ல வந்து டைரக்டாவே ஜீனோமா பார்க்க முடியும். ஆனா அதே இது யூகாரியோட்டிக் செல்ல வந்து இந்த நியூக்ளியஸ்க்கு உள்ளதான் ஜீனோமா பார்க்க முடியும். அதே மாதிரி ப்ரோகாரியோட்டிக் செல்ல வந்து பிளாஸ்மிட் இருக்கும், யூகாரியோட்டிக் செல்ல வந்து பிளாஸ்மிட் இருக்காது. எல்லா ப்ரோகாரியோட்டிக் செல்லுக்கும் பிளாஸ்மிட் இருக்குமான்னு கேட்டா இல்ல. ஒரு சில ப்ரோகாரியோட்டிக் செல்ல மட்டும்தான் பிளாஸ்மிட் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஜீன் குளோனிங்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜீனோம், புரோட்டீன் இதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கம்ப்யூட்டரில் கிராஃபிக்ஸ்லாம் தெரியுது. இந்த கிராஃபிக்ஸ் வந்து கம்ப்யூட்டரோட மெமரியில் எப்படி ரெஜிஸ்டர் ஆகிருக்கும், எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னு தெரியுமா? காம்பினேஷன்ஸ் ஆஃப் 1 and 0 தான் ஸ்டோர் ஆகிருக்கும். கம்ப்யூட்டரில் கம்பைலர் அப்படின்னு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த காம்பினேஷன்ஸ் ஆஃப் 1 and 0வை நமக்கு ஒரு கிராஃபிக்ஸாகவும் வீடியோவாகவும் இமேஜாகவும் காட்டும். அதே மாதிரி செல்லில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஜீனோமை குரோமோசோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரோமோசோம் வந்து டிஎன்ஏவால் ஆனது. இந்த டிஎன்ஏ வந்து 4 ஆல்ஃபபெட்டால் ஆனது. இந்த 4 ஆல்ஃபபெட் வந்து எப்படி வேணாலும் கம்பைண்ட் ஆகி ஒரு ஜீனை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஜீன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ப்ரோட்டீனை ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். எப்படி நமக்கு இங்கே ஒரு கிராஃபிக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காம்பினேஷன்ஸ் ஆஃப் 1 and 0 இருக்கோ, அதே மாதிரி நமக்கு ஒரு ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இங்கே காம்பினேஷன்ஸ் ஆஃப் 4 ஆல்ஃபபெட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஜீன் குளோனிக்குள்ளே போகலாம். நமக்கு இப்போ ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜீன் வந்து இந்த ஆர்கானிசம் இருக்குது. அதை வந்து நம்ம இந்த ஆர்கானிசம் வந்து பிரேக் பண்ணி இந்த ஜீனோமை வெளியே எடுக்கிறோம். இந்த ஜீனோமில் அந்த ஜீன் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறோம். எப்படி கட் பண்ணி எடுக்கிறோம்? ஒரு சிசர், ஒரு நார்மல் சிசர் இல்லை, ஒரு மாலிகுலர் சிசர். அந்த சிசர் பேர் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். அந்த சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்தது அதை வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்காக ஈகோலை பாக்டீரியாவில் இருந்து ஒரு பிளாஸ்மிட் எடுக்கிறோம். அந்த பிளாஸ்மிடை நம்ம வந்து கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். எப்படி பேஸ்ட் பண்ணுவோம்? கம் வச்சு பேஸ்ட் பண்ணுறோம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து லைகேஷன். அந்த கம் பேர் வந்து லைகேஸ்.
இப்போ பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதை வந்து இன்னொரு பாக்டீரியாக்குள்ள இன்சர்ட் பண்றோம். எப்படி? இந்த பாக்டீரியாவுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்க போறோம். அந்த ப்ராசஸ் பேர் வந்து எலக்ட்ரோபரேஷன். அந்த ப்ராசஸ்க்கு அப்புறமேட்டு இந்த பாக்டீரியால வந்து ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஹோல்ஸ் வழியா இந்த பிளாஸ்மிடை வந்து உள்ள கொண்டு போயிடுறோம். இப்போ வந்து இந்த பிளாஸ்மிட் உள்ள போயிடுச்சு. இந்த பிளாஸ்மிட்லயும் ஜீன் இருக்கு, இந்த ஜினோம்லயும் thousands ஆஃப் ஜீன்ஸ் இருக்கு. இதுவும் புரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பிளாஸ்மிட்ல இருக்கிற ஜீனை வந்து புரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால இதை நம்ம அப்படியே விடலாம். இல்லை அப்படின்னா இந்த ஜீனை வந்து இங்க வந்து இன்டிகிரேட் பண்ணலாம். அதுக்கு நம்மளுக்கு டிஎன்ஏவோட 4 ஆல்பபெட் வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த 4 ஆல்பபெட் என்ன அப்படின்னா TAGC. T அப்படின்னா தைமின், A அப்படின்னா அடனைன், G அப்படின்னா குவானைன், C அப்படின்னா சைட்டோசைன். இந்த 4 ஆல்பபெட் எப்படி வேணாலும் கம்பைன் ஆகி ஜீனா மாதிரி அந்த ஜீன் ஒரு புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் கோடிங் ரீஜியன். அப்படி அது ஜீனாவே கன்வெர்ட் ஆகல அப்படின்னா அதுதான் நான் கோடிங் ரீஜியன். நம்ம அந்த பிளாஸ்மிட்ல இருந்த அந்த ஜீனை நம்ம இந்த ஜினோம்ல இருக்கிற நான் கோடிங் ரீஜியன்ல தான் சேர்க்க போறோம். இப்போ இதுதான் அந்த ஜினோம்ல இருக்கிற நான் கோடிங் ரீஜியன். இதுதான் அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட, இதான் அந்த பிளாஸ்மிட். இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ரெண்டு சைடுல இருக்கிற டிஎன்ஏ. இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற டிஎன்ஏவும் இந்த நான் கோடிங் ரீஜனில் இருக்கிற ரைட் சைடு டிஎன்ஏவும் ஒரே மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு லெஃப்ட் சைடு டிஎன்ஏவும் இந்த நான் கோடிங் ரீஜனில் இருக்கிற லெஃப்ட் சைடு டிஎன்ஏவும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே வந்து இன்சர்ட் ஆகிடும். இதுக்கு பேர் தான் ஹோமோலோகஸ் ரீகாம்பினேஷன். இப்போ நீங்கள் பிரின்சிபல் ஆஃப் ஜீன் குளோனிங் பார்த்துட்டீங்க. இப்போ பார்க்க போகிறது வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜீன் குளோனிங். ஃபர்ஸ்ட் சொமாட்டிக் செல் நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர். இப்போ இங்கே 2 ஷீப் இருக்கு. இதை வந்து செல் டோனர் அப்படின்னு சொல்கிறோம், இதை வந்து நியூக்ளியர் டோனர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஷிப்பில் வந்து ஒரு செல் எடுக்கிறோம், அந்த செல்லில் இருக்கிற நியூக்ளியஸை வெளியே எடுத்துடுறோம். இந்த ஷிப்லேருந்து ஒரு செல் எடுக்கிறோம், அந்த செல்லில் இருக்கிற நியூக்ளியஸை எலக்ட்ரோபரேஷன் ப்ராசஸ் மூலமாக அந்த செல்லுக்குள்ளே கொண்டு போகிறோம். அந்த செல்லுக்குள்ளே கொண்டு போனதுக்கு அப்புறமேட்டு அதை வந்து பெட்ரி பிளேட்டில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறோம். அந்த பெட்ரி பிளேட்டில் வச்சதுக்கு அப்புறமேட்டு அது வந்து மல்டிப்ளை ஆகிடும். மல்டிப்ளை ஆனதுக்கு அப்புறமேட்டு இன்னொரு ஃபீமேல் ஷிப்போட கர்ப்பப்பையில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறோம். வச்சதுக்கு அப்புறமேட்டு இன்னொரு பேபி வந்து ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆனது தான் டாலி. இந்த பேபியானது நியூக்ளியர் டோனரோட ஐடென்டிக்கல் காப்பியாக இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹியூமன் இன்சுலின். ஹியூமன் இன்சுலின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டயபிட்டிஸ் அப்படின்னா என்ன? டயபிட்டிஸ் அப்படின்னா சர்க்கரை நோய். அது எப்படி வருது? இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம், அது டைஜஸ்டிவ் ப்ராசஸ் மூலமாக டைஜஸ்ட் ஆகுது. உடம்புல இருக்கிற எல்லா செல்ஸுக்கும் அது போகுது. எப்படி போகுது? பிளட்டால் போகுது. இப்போது எல்லா செல்ஸுக்கும் வெளியே நிற்குது. அந்த செல்லுக்குள்ளே எப்படி போகும்? நம்ம எப்படி வீட்டுக்குள்ளே வருவோம்? டோர் மூலிமா உள்ளே வருவோம். அப்போது அந்த செல்லுக்கும் டோர் இருக்கும். அந்த டோர் வழியாக தான் இந்த குளுக்கோஸ் வந்து உள்ளே போகும். அந்த டோரை திறந்து விடுறதுக்கு இன்சுலின் அப்படின்ற புரோட்டீன் இருக்கணும். அந்த இன்சுலின் அப்படின்ற புரோட்டீன் இந்த செல்லுக்குள்ள இல்லை அப்படின்னா இந்த குளுக்கோஸ் எல்லாமே வெளியவே நின்றும். அதுக்கு நாளுக்கு நாள் பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது கொஞ்ச நாளில் டயபிட்டிஸாக கன்வெர்ட் ஆகும். இந்த டயபிட்டிஸ்க்கான மெடிசன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் சொன்ன அந்த இன்சுலின் அப்படின்றது பேங்க்ரியாஸ்லேருந்து சுரக்குது. அதனால நான் பேங்க்ரியாஸ் செல் எடுத்திருக்கேன். அதில் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீனை நான் எடுத்திருக்கேன். அந்த ஜீனை மல்டிப்ளை பண்ணுறதுக்காக ஒரு பிளாஸ்மிட் எடுத்திருக்கேன். அந்த பிளாஸ்மிடை கட் பண்ணி அந்த ஜீனை வந்து இதில் சேர்த்து அந்த ஜீனை நான் மல்டிப்ளை பண்ணுறதுக்காக இன்னொரு பாக்டீரியாக்குள்ளே போடுறேன். இப்போ மல்டிப்ளை ஆயிடுச்சு. இப்போ இந்த பாக்டீரியாக்குள்ளே இந்த ஜீன் இருக்குது, இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீன் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு அந்த செல்லுக்குள்ளேயே இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆன இன்சுலினை தான் நம்ம டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு மெடிசனாக கொடுத்துட்ருக்கோம். உலகெங்கும் இருக்கிற டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இதை தான் மெடிசனாக கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜீன் குளோனிங்கில் 2 பார்த்துருக்கீங்க. இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரப்போகுது. எப்படி நமக்கு இன்சுலின் மனிதரோட வாழ்வியல் தரத்தை உயர்த்துச்சோ அதே மாதிரி இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் மனிதரோட வாழ்வியல் தரத்தை உயர்த்தும். தேங்க்யூ.